ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஈத் ஸ்பெஷல் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ஈத் முபாரக், ஈத் நல்வாழ்த்துக்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, சப்போர்ட் கொடுத்தாங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் 9 பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஈத் ஸ்பெஷல் வீடியோங்கிறதுனால ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பெஷலான ஒரு பொருள் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நேற்று வந்து ஒருத்தர் வந்து ஹேட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அவருக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. ஸோ அவர் ஹேட் பண்ணியிருந்தார். ஸோ ப்ரோ, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. அது எப்படி சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து சின்ன பையன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார். நான் உண்மையிலே சின்ன பையனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கைஸ், என் வாய்ஸ் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஸோ அது ஏன்னு தெரில, நான் வீடியோலாம் போடும்போது அப்படி வந்துடுது வாய்ஸு, ரெக்கார்டிங் பண்ணும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ அதை விட்டு தள்ளுங்க. ஸோ ஆனால் வந்து நிறைய பேர் வந்து என்னோடய ஏஜும் தெரியாமல் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ என்னை விடுங்க கைஸ். நிறைய பேர் வந்து என்னுடைய ஏஜும் தெரியாமல் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அதை நான் ஏஜ் இப்போ ரிவீல் பண்ண போகிறதில்ல. இப்போ வேணால் நான் ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுக்குறேன். நான் சின்ன பையனும் கிடையாது, அடல்ட்டும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ வாங்க, இப்போ ஏன்டா நான் இங்கே வந்தேன்னு எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கும். ஏன்னா இங்கே சைபார்க்குன்னு ஒருத்தன் இருக்கானே, இவனை வந்து நிறைய பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன், தெரியல. ஸோ இவன் தான் வந்து ஃப்ராங்கி. ஆமாம், இவன் பேர் ஃப்ராங்கி. இவன் வந்து ஒன் பீஸில் வருவான் தலைவன். ஒன் பீஸில் வந்து இவன் நம்ம லூஃபி இருக்கான, நம்ம லூஃபியோட ஸ்ட்ரா ஹேட் க்ரோவில் ஒருத்தவன். இவன் வந்து ஷிப்ரைட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவன் தான் அந்த 1000 சனிலாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். அந்த போட்லாம், அந்த ஷிப்பை வச்சு தான் இப்போ அவங்க வந்து அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷிப்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இவன் ரிப்பேரும் பண்ணி தருவான். யாரோ சண்டை போடுறாங்க கைஸ், அங்கே யாரோ சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை விடுங்க. இப்போ நான் எதுக்கு இவன்கிட்ட வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இவன்கிட்ட பேசுனீங்கன்னா வந்து அவன் வந்து ஒரு போட்டு தருவான், அதாவது ஒரு ஷிப்பு தருவான், ஏதாச்சும் ஒரு ஷிப்பு தருவான். அதில் வந்து 2 ஷிப்பு இருக்கும். கார்டியன் நினைக்கிறேன் ஒரு ஷிப்பு, கார்டியன் ஷிப்பு. அப்புறமா இன்னொரு ஷிப் வந்து லேண்டன் ஷிப்பு. இவன்ட்டு ஒரே ஒரு ஷிப்பு தான் வாங்க முடியும் போல், அப்புறமா வாங்க முடியாது போல். ஆனால் லேண்டன் ஷிப்பு தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ வந்து கேட்டாக்க நீ ஆல்ரெடி ஷிப்பு வாங்கிட்டேன்னு சொல்கிறான். ஸோ இவன்ட்டு நீங்கள் அந்த லேண்டன் ஷிப்பு வாங்கணும். அதுக்கு எவ்வளோ கேட்பான்னா 1500 ஃப்ராக்மெண்ட்ஸ் கேட்பான். என்கிட்ட இப்போ 8389 இருக்குது. ஸோ இப்போ நான் வாங்கிட்டேன், நான் காட்டுறேன் வாங்க. அது வந்து நீங்கள் நார்மல் போட் டீலர்கிட்ட எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து இன்னொருத்தன் இருப்பான், லக்ஸரி போட் டீலர்னு ஒருத்தவன். ஸோ அவன்கிட்ட தான் இருக்கும். வாங்க, வந்துட்டோம் பாருங்கள். செஸ்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். டி ஆடா, என்னடா கலெக்ட் பண்ணிட்டேனேடா, ஏன்டா இன்னும் கலெக்ட் ஆகல? என்ன காசு வர மாட்டேங்குது? அதான பார்த்தேன், ஒரு செகண்ட் பயந்துட்டேன் காசு வரலன்ட்டு. சரி வாங்க கைஸ், நம்ம வந்து ஷிப்பு இருக்கிற இடத்துக்கு போகலாம், ஷிப்பு வாங்குகிற இடத்துக்கு போகலாம். அங்கேருந்து தான் நம்ம வாங்க முடியும். கொஞ்சம் லேக் ஆகுது, என்னன்னு தெரியல. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆஹா, இதோ இருக்கு கைஸ் ஷிப்பு வாங்குகிற இடம். இப்போ இது எவ்வளோ பெரிய ஐலாண்ட் பாருங்களேன். இது ஐலாண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நாடுங்கிற மாதிரி தான் சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ பெருசு. இந்த ஐலாண்டுக்கு பேர் இது ஒன் பீஸில் ட்ரெஸ் ரோஸான்னு சொல்லுவாங்க. இங்கே தான் டோஃப்ளமிங்கோ இருப்பான். டோஃப்ளமிங்கோனா டான் ஸ்வான், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒன் பீஸ் பார்த்தவங்களுக்கு டோஃப்ளமிங்கோ தெரியும்னு நினைக்கிறேன். அவன் வந்து சரியான வில்லன் கைஸ். இது வரைக்கும் பாருங்கள் லேண்டன். கார்டியன் இவன்ட்டு தான் வாங்கணுமா இல்லை வேறு எவன்ட்டையாச்சும் வாங்கணுமா தெரில. எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க, இந்த கேமே எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஸோ இதுதான் கைஸ் லேண்டன் ஷிப்பு. நல்லா இருக்கா? முன்னாடி வேறு ஒரு லேண்டனை தொங்க விட்டாங்க, அதனால தான் இந்த ஷிப்புக்கு பேர் லேண்டன் நினைக்கிறேன். நல்லா இருக்குது கைஸ் இந்த லேண்டன். எப்போ பார்த்தாலும் தொங்கிக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்குது பாருங்களேன்.
அது மட்டும் இல்லாமல் செகண்ட் சீல இந்த சீ பீஸ்ட்டு அப்புறமா வந்து ஷிப் ரைட்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்கு வந்து நம்மள்ட்ட ஒரு நல்ல ஷிப் இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லேண்டன் ஷிப்பும் ஒரு நல்ல ஷிப்பு தான். ஸோ வாங்க ஒரு கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். ஏதாச்சும் ஸ்பான் ஆச்சுன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்துப்போம். என்னடா அது ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. ஸோ கைஸ் ஒரு சிபி ஸ்பானாக இருக்குது கைஸ். அப்பா ஏய் நான் அங்கே போகிறேன் ஆனால் தெரிய மாட்டேங்குது. ஏய் செத்துறான் செத்துட்டான் கைஸ். அடித்து நம்மளை கொன்னுட்டான். இதோ இருக்குது பாருங்கள். இது இப்போ தான் சிபிஸ்ட்டு. அது நான் ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறதுக்குள்ளே போயிடுச்சு கைஸ். அங்கே தான் நம்ம ஷிப் இருக்குது. இந்த லேக் ஆகிடுச்சு கைஸ். அதான் வாங்க வேகமாக அங்கே போகலாம். அங்கே இன்னும் இருக்கான்னு தெரியல அந்த சிபிஸ்ட்டு. பார்ப்போம். அப்புறமா வந்து நீங்கள் இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைப்பீங்கன்னா, ஏன்டா ஷிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிற, அதுக்கு நீ இந்த மாதிரி புட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு டேஷ் பண்ணிகிட்டே போயிட்டு அடிக்கலாமேன்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்னது ஷிப் ரைடு அது வந்து வராது. நம்ம ஷிப் இருந்தால் தான் அந்த ஷிப் ரைடெலாம் வரும். ஆனால் அந்த லேண்டன் மட்டும் இன்னும் ஆடிக்கிட்டே இருக்குது பாருங்களேன். வாங்க நம்ம திருப்பியும் பயணத்தை ஆரம்பிப்போம். ஸோ வந்து அந்த ஷிப் ரைடில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, பெரிய ஷிப் ஒன்று இருக்கும். அந்த ஷிப்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறமா 2 சின்ன போட் இருக்கும், அதாவது ஷிப்பு மாதிரி இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதை நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 50 ஃப்ராக்மெண்ட்ஸ் தருவான்னு நினைக்கிறேன். 50 ஃப்ராக்மெண்ட்ஸ் கிட்ட. சரி வாங்க திருப்பியும் தேடலாம். நான் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ கிடச்சிச்சின்னா நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் கைஸ். நான் ரொம்ப நேரமாக தேடி பார்த்தேன், கிடைக்கல. அப்புறமா டெலிபோர்ட் பண்ணலான்னு பார்த்தாக்கா நான் இங்கே பாருங்களேன் என்ன ஆயிடுச்சுட்டு. டெலிபோர்ட் பண்ணலான்னு பார்த்தா நான் ஷிப்போட டெலிபோர்ட் ஆகிட்டேன் கைஸ். ஸோ என்னடா இது எனக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி பார்ப்போம். அதுதான் என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. சரி நம்ம அங்கே போய்ட்டு ஷிப்பை வந்து இன்னொரு ஷிப்பை ஸ்பான் பண்ணால் அது ரீஸ்பான் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த கஸ்டமர்கிட்ட தான் நான் பேசிகிட்ருக்கேன் கைஸ். அப்புறமா வந்து போயிட்டானா இல்லை, இந்த ஷிப்பு போகிற மாதிரி தெரியல, அப்படியே இருக்கணும் விடுங்க. சரி இப்போ ஒரு ஸ்பின்னை போடுவோம். ஸ்பின்னில் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இதெல்லாம் செஸ்ட்டை கலெக்ட் பண்ணுவோம். ஜியோலஸ் ஏதாச்சும் நல்ல ஃப்ரூட்டாக தாங்க. நல்லா ஃப்ரூட்டாக தரப்போகிறதில்ல. ஏதாச்சும் நான் காமன் ஃப்ரூட்டு அன்காமன் கொடுத்தா வச்சும் பரவாயில்ல, காமன் தான் கொடுக்குறீங்க. பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தது இல்லைன்னா நல்ல லக்கு அடைஞ்சிருக்கோம். என்னடா காட்ட மாட்டேங்குது. நீங்கள் லைக்கு இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல லக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். ஸோ பார்ப்போமா என்ன வந்திருக்கு. டேய் காட்டுங்களா. ஸ்பின்னு கைஸ். இந்த ஸ்பின்னை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். ஓகே கீழே போடு. ஸ்பின்னு கொடுத்துட்டாங்க கைஸ் நம்மளுக்கு. நம்ம வந்து இப்போ எத்தனை 1.5 லட்சம் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். அந்த 1.5 லட்சத்துக்கு ஒரு நல்ல வேல்யூபிளான ஒரு ஃப்ரூட்டு கொடுத்தா வச்சும் நல்லா இருந்திருக்கும். அப்போயாச்சும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் கைஸ். நான் கொஞ்ச நாளாக நல்ல லக்கு கொடுத்துட்ருந்தாங்க கைஸ். எனக்கு வந்து எட்டி கொடுத்தான் இவன். அப்புறமா வந்து இன்னொரு ஃப்ரூட் கொடுத்தானே, இது ரம்பிள் ஃப்ரூட் கொடுத்தான். அப்புறமா என்ன கொடுத்தான், போர்ட்டல் கொடுத்தான், வெனம் கொடுத்தான். இப்போ ஒன்றுமே கொடுக்க மாட்றாங்க கைஸ். இப்போலாம் நான் ட்ரேட் பண்ணி தான் எல்லாமே வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் யாருக்கிட்டையாச்சும் ஒரு நல்ல ஃப்ரூட் இருந்தால் ட்ரேட் பண்ணணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போதைக்கு நான் எந்த ஃப்ரூட்டும் ட்ரேட் பண்ணல. நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னா இந்த மேமோட் ட்ரேட் பண்ணுவேன், இல்லைனா இந்த க்ரியேஷன் ஃப்ரூட்டை ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நான் க்ரியேஷன் ஃப்ரூட்டுக்கு என்ன நான் எதிர்பார்க்குறேன்னா ஒரு ஷேடோ வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஷேடோ நான் கொடுக்குறேன். அதுக்கும் மேலே ஏதாச்சும் வேணும்னு கேட்டிங்கன்னா வேறு என்ன இருக்குது, இந்த கோஸ்ட்டு வேணால் தரேன். மேலே போட்டு ஒரு கோஸ்ட்டு தரேன்.
இல்லைன்னா இந்த மேக்மாவும் சேர்த்து தரேன். அப்புறமா மேமத்துக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு வெனமு, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு லைக் ஸ்பிரிட் ஃப்ரூட்டு அந்த மாதிரி ஃப்ரூட் கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இது எப்படி நான் இதெல்லாம் சொல்கிறேன், அடச்சே இந்த இது இன்னும் போகாது போல் பா, சரி காமெடியாக இருக்கு, செம்ம ஃபன்னாக இருக்குது. இது இன்னும் போகவே மாட்டேங்குது ஷிப்பு. எல்லோரும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க, எப்படி வந்துச்சுன்னு தெரில. நான் டெலிபோர்ட் பண்ணேன், எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஸோ அடைச்ச இந்த ஸ்பின் ஃப்ரூட்டை யாருமே எடுக்க மாட்டாங்க. சரி அதை விடுங்க. ஸோ அப்புறமா என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், ட்ரேடிங்கை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன்னா, அதில் வந்து இந்த ஃப்ரூட்டு தான் கொடுக்க முடியும், வேறு இன்னும் கொடுக்க முடியாது. ஸோ எட்டிக்கு என்ன மாதிரி ஆஃபர் இப்போது வருதுன்னு நான் பார்க்குறேன்னா, லெப்பர்டு ஒரு கேஸு ஒரு டோ, இந்த ஆஃபர் கரெக்டாக இருக்கும். ஆனால் லெப்பர்டு வந்து இப்போது ஏதோ ரீஒர்க் பண்ணுறாங்களாம். யாரா நீ சண்டை போடுற? நான் என்ன சண்டை போடணுமா? சண்டை போடுறியா? வா 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 வா. நான் M1 தான் அழுத்தி பிடிச்சிருவேன். ஃப்ரீ ஃபயரில் அழுத்தி பிடிக்கிங்கடா நான். அவ்வளோதான். 3000 பவுண்டி போச்சா? நம்மள்கிட்டையும் வந்து PVP பண்ண வந்துட்டாங்க. வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். நான் வீடியோ பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டு வந்துருந்தான், அடிச்சிட்டான். ஓகே, இப்போ நாம் அவனை அடிப்போமா? ஏங்க ஆன் பண்ணு என் PVPயை. PVP ஆன் பண்ணியாச்சு. அப்புறமா வந்து நான் நிறைய வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன் இனிமேல். அப்புறமா க்ரோவ் கார்டன் லைவ் போடலான்னு இருக்கேன் கைஸ். க்ரோவ் கார்டன் எனக்கா க்ரோவ் கார்டன் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு நல்ல சீடும் கிடைக்க மாட்டேங்குது. நான் ஸ்டாக்கில் ஏதாச்சும் நல்ல சீடு வருமானு பார்த்தா அதுவும் வரல. ஸோ அப்புறமா வந்து அதான் கைஸ், அப்புறமா அப்டேட்டுக்கு வீடியோ போடலான்னு பார்த்தேன், ஆனால் போட முடியல. அப்டேட்க்கும் இன்னொரு 3000 பவுண்டி போச்சா? திருப்பி வருவான். இங்கேருந்து அட்டாக் பண்ணலாமா? எப்படி வருவான்னு தெரில. நம்ம இப்படி நிற்போம், எங்கே வந்தாலும் இப்படி போயிடலாம், இப்படி வந்து அடிச்சிடலாம். மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தானா அவ்வளோதான். இதோ வந்துட்டான். காண்ட் அட்டாக்கு சேஃப் சொன்னாடே. ஜியோலஸ் நல்ல ஃப்ரூட்டும் கொடுக்க மாட்டேன், என்னை பேச வச்சுட்டே இருக்கான். M1 என்ன தலைவரே, என்ன ஓடுறீங்களா? பயந்துட்டீங்களா? தலைவன் பயந்துட்டாங்க கைஸ். அந்த ஃப்ரூட்டால் எப்படி தான் அட்டாக் பண்ணுறானோ லைட்டை வச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் அதை அவன் அழைக்கணும் பண்ணலை. அடைச்சி அடி அடிக்க வர முடியல கைஸ். என்னோட தூக்கி போடுற. இந்த வச்சிக்கோ, அடிய வாங்கு. எங்கே இருக்கான்? இதோ இருக்கான் கைஸ். நம்ம எதுக்கும் இன்ஸ்டிங் ஆன் பண்ணியே வச்சுப்போம். இந்த இன்ஸ்டிங் ஆன் ஆக மாட்டேங்குதுப்பா. எங்கே தான் இருக்கான்? ஒளிஞ்சிருந்து அடிக்கிறானா? இதோ இருக்கான் கைஸ். எமோன் ஏடி அப்பா கஷ்டமாக இருக்கு கைஸ். புத்தா வச்சு நோ ரிவார்ட், யூ ஆல்ரெடி கில்டு ஈச் அதர் 3 out of 3 டைம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். அடித்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. நான் ரெடியே ஆகலை தலைவரே. நீங்கள் ஃபுல் ஹெல்த்தில் வந்து அடிக்கிறீங்க, நான் வந்து இப்போ தான் ஹெல்த்தை கெயின் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பட்டுன்னு வந்து டெலிபோர்ட்டும் பண்ண முடியாதா? வேறு வழியே இல்லை, ஓடி ஒளிஞ்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், அவனே அடிச்சிட்டான். இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் 3000 பவுண்டி கிடச்சிருச்சு. எவ்வளோ பவுண்டி இருக்குது நம்மளுக்கு பாருங்கள், ரீஸ்பான் இல்லை. எவ்வளோ பவுண்டி இருக்குது நம்மள்கிட்ட? பவுண்டி
1.6 மில்லியன் சரி கைஸ். லாலா டே என்கிட்ட 2 தடவை தோத்துட்டடா நீ. ஒரு தடவை அடிச்சிட்ட, அப்புறமா வந்து ஹெல்த்து கம்மியாக இருக்கும்போது அடிச்சிட்டான். அதில் வந்து லாலாம் தலைவரே ஒரு அளவுக்கு தான் நான் பொறுப்பேன், அப்புறமா பொறுக்க மாட்டேன். என்ன ட்ரேட் பண்ண முடியல கைஸ். என்ன சிட் பண்ண மாட்டான்? சிட் பண்ணுறான். வந்து உட்கார்றா. ஏய் இது அசா ஃப்ரூட் இது கொடுத்துட்டானா? ஃப்ரூட் ஸ்கேம் பண்ணிட்டானா? இல்லை. ஸோ அப்புறமா வந்து ஏன் நான் இன்னும் இந்த கச்சரா ஃப்ரூட்ஸ், அதாச்சும் அந்த கார்பேஜ் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கேன்னா, இதெல்லாம் வந்து நான் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் கைஸ். சில பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம். இதோ இவனுக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும் கைஸ். ரைட்டுக்கு ஹெல்ப் பண்ண கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அதனால தான் நான் இன்னும் இதை வச்சுருக்கேன், இந்த கார்பேஜ் ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வீடியோ அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோன்னா, ஒன்று நான் வந்து இது லெவல் வந்து அப்கிரேட் பண்ணுறத பார்ப்பேன், லெவலிங் பண்ணுறத பார்ப்பேன். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சில பேர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க, நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணணுன்னா, ஏதாச்சும் ட்ரேட் பண்ண ஃப்ரூட் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோ அதாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ இங்கேருந்து முடிச்சிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி தட்டி விட்டு தூக்கி விட்டுருங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.